வணக்கம். இன்னைக்கு சுவையான பூண்டு சாதம் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான். பூண்டை வந்து முழுசாவும் வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணியும் வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து போட்டாச்சு. அதில் சின்ன வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டு அதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கருவேப்பிலையும் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம பூண்டை ஆட் பண்ண போகிறோம். முழுசாகவும் ஆட் பண்ணுறோம், அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சும் ஆட் பண்ணுறதுனால ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக நமக்கு கிடைக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றி முந்திரி பருப்பை போட்டு நல்லா வறுக்க போகிறோம். ஏன் முதல்லே பண்ணலைன்னா, முதல்லே பண்ணியிருந்தேன்னா அது ரொம்பவே ப்ரௌனிஷாக இருக்கும். ஸோ சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால் இன்பிட்வீன் அதை வறுத்தா போதும். இப்போ நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம், மிளகாய் தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஜீரகத்தூளையும் அதில் வந்து நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு உப்பை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா கலவையில் நம்ம வந்து வேக வச்ச சாதத்தை போட்டு அதை நல்லா கிளறி எடுக்கணும். நல்லா கிளறி எடுத்ததுக்கப்புறம் அது மேலே வெங்காயத்தாள் போட்டு அதையும் ஒரு பரட்டி எடுத்துட்டோன்னா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். ஸோ ரொம்ப சுவையான ஒரு சாதம் ரெடி ஆகிட்டு, ரொம்ப ஹெல்த்தியான சாதமும் கூட. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். Until then, be safe and take care.